ஆபத்தான காரணங்களால் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா, லிவர், கிட்னி நோய்களால் வரலாம். சிறுநீர் போகிற பாதையில் அடைப்பு ஏற்படுறதுனால வரலாம். அப்புறம் லெப்டோபைரோசிஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னாலேயும் வரலாம். சமயத்தில் சில வகையான கேன்சர்னாலேயும் வரலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வாந்தி ஒரு முறை வருது, அதுக்கப்புறம் அவங்க இயல்பாக இருக்காங்க, அவங்க உணவு சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, இயல்பான விளையாட்டுகளில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லை, தொடர்ந்து நீடிக்குதுன்னு சொன்னால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆகணும். உடனடியாக சிகிச்சையும் துவங்க வேண்டியிருக்கும். இப்போ முதல்ல ஒரு வாந்தி எடுக்கிறாங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக நம்ம அவங்கள க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அவங்க நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது, அவங்க இயல்பாக இருக்காங்களா, திரும்பி வாந்தி எடுக்கிறாங்களா அப்படின்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாந்தியை புதுசாக குறிப்பாக புதிதாக இப்போ தான் நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வாந்தி என்னடா வருதுன்னு பார்த்து டக்குன்னு ஒரு பயம் ஏற்படலாம். ஸோ நம்ம வாந்தி வந்ததுன்னா லூஸ் மோஷன் அப்படி ஆனாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டோ உடனே நம்ம மருத்துவருக்கு அனுப்பி வைக்கலாம். அதை